என் அன்பு தங்கமே, இந்த வராக மூர்த்தி என்னுடைய அருள் இருந்தால் மட்டுமே இந்த பதிவு இன்று உன் கண்களில் படும். அப்படி நான் இன்று உன் கண்களில் படுகிறேன் என்றால் இந்த வாய்ப்பை நீ நழுவ விடாதே. நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இத்தனை நாளும் என்னிடம் நீ எதிர்பார்த்த விஷயங்கள், இந்த அப்பனிடம் நீ வேண்டி நின்ற விஷயங்கள். எப்பொழுதுமே தவறு செய்யாதவர்களுக்கு என்னை கண்டால் பயம் இருக்காது. தவறுகளை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு என்னை பார்த்தால் பய உணர்வு வந்துவிடும். அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று அவர்களுக்கு புரிந்துவிடும். எந்த நாளிலும் எது நடப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையையும் இவர்கள் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன் முன்னால் நிற்பது வராகமூர்த்தி எனும் இந்த தெய்வம் என்பதனை மறந்துவிடக்கூடாது. எதையுமே சர்வசாதாரணமாக கடந்துவிடக்கூடிய விஷயம் அல்ல. நான் சொல்லும் பொழுது இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னுடைய வாழ்க்கையின் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, யாரெல்லாம் நமக்காக முன்வருகிறார்கள், எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாம் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயங்களுமே நமக்கென இந்த வாழ்க்கையில் நடத்தப்படுகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமலோ அல்லது காரணம் இல்லாமலோ எதுவும் நடப்பது இல்லை. இன்று நன்றாக பேசிக்கொண்டிருக்கின்ற ஒருவர் நாளை உன்னிடத்தில் சண்டையிடுகிறார் அல்லது நாளை உன்னுடைய மனவேதனைக்கு இவரே காரணமாக இருக்கிறார் என்றால் அதற்கும் காரணம் உண்டல்லவா? எப்பொழுதுமே மனிதனின் குணம் ஒன்று போல இருப்பது கிடையாது. எல்லோருக்குமே நீ பார்ப்பது ஒரு முகம் என்றால் இன்னொரு முகம் உண்டு. அதுதான் உண்மையான குணம். அதை தெரிந்து கொள்வதற்குத்தான் இது போன்ற ஒவ்வொரு மாறுபாடுகளும் வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு விஷயங்களுமே இது போன்று உனக்கு நடக்கும் பொழுது அதன் உண்மையான காரணத்தை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற வாய்ப்புகளை எல்லாம் நீ பயன்படுத்தி கொள்ளத்தான் வேண்டும். எதுவென்றாலும் நமக்கு நடக்கும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு தருவதை எல்லாம் என்னவென்று தெரியப்படுத்தும். இனி வரக்கூடிய நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக புரிய வைக்கும். எதுவென்றாலும் அதை நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காமல் அடுத்த நிலையை நோக்கி பயணிக்க நீ முன்னெச்சரிக்கையோடு நடக்க வேண்டும். அடுத்தது என்னவென்று யோசிக்க நீ துணிய வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவாக எடுத்துச் சொல்லும் காலம். இன்று இந்த வராக உன் முன்னால் தோன்றியிருக்கும் இந்த அதிர்ஷ்ட நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக உணர்த்தும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்டு நான் உனக்காக வருகின்ற வேளையில் நீ ஒருபொழுதும் என்னை தவிர்த்து விடாது. நான் வருவதற்கான சூழ்நிலைகளையும் நீ உணர்ந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இன்று நான் உனக்கு சொல்லித்தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து விடுவாய். சுற்றி இருந்து இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து நீ வருந்தாதே. உனக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுப்பது நான் எனும் பொழுது இதையெல்லாம் தாண்டி நீ வாழக்கூடிய நிலைமை உனக்கு இருக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட விஷயங்களையும் இந்த வாழ்க்கை நடத்திவிடும். எப்படிப்பட்ட துன்பங்களிலிருந்தும் சட்டென்று ஒரு நிலையில் உன்னை மீட்டெடுத்து விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அடுத்த நொடி எது எப்படி மாறும் என்று தெரியாத ஒரு நிலை இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கிவிடக்கூடாது என்றுதான் உன் அப்பன் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என்னை உன் தகப்பனாக நீ ஏற்றுக்கொண்டிருப்பது உண்மை என்றால் முதலில் நீ பயப்படுவதை நிறுத்து. தேவையில்லாமல் சிந்திப்பதை நிறுத்து. எதை பற்றி யோசித்தாலும் அதன் பலன் உனக்கு தெளிவாக கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும்.
நீ எதை பற்றி சிந்திப்பதாக இருந்தாலும் அதன் முடிவானது உன் வசமாகும் என்பதனை நீ உணர வேண்டும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அதை யாராலும் மாற்றிவிட முடியாதல்லவா? எந்த சூழ்நிலையினாலும் அதை கடந்து விட முடியாதல்லவா? அதனால் உன்னை சுற்றி உன்னை தேடி என்னவெல்லாம் வருகிறதோ அதையெல்லாம் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள். இதுவரையிலும் நீ தொலைத்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்து இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது அதை என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு. இந்த நொடி உனக்கு நான் தருவது போல அடுத்த நொடியையும் நான் கொடுப்பேன். ஆனால் அதற்கு மனதளவில் நீ தயாராக இருக்க வேண்டும். கிடைத்த நொடியையே நீ அனுபவிக்காமல் விட்டுவிட்டாயானால் அடுத்த நொடியையும் நான் உனக்கு என்ன கொடுத்து பலன் என்று தானே நான் யோசிக்க முடியும். அதனால்தான் எப்பொழுதுமே ஒருவருக்கு வாழ்க்கை சுருங்கி போகிறது என்றால் அதற்கு காரணம் இதுதான். இருக்கின்ற இந்த நேரத்தையே இவர்கள் மகிழ்ச்சியாக அனுபவிக்கவில்லையே, அப்படியானால் இவர்களுக்கு கொடுக்கின்ற நேரத்தை இன்னொருவருக்கு கொடுத்து விடலாம் என்று நினைப்பதில் எந்த வகையிலும் தவறில்லை அல்லவா? இதை தெய்வத்தின் பக்கம் நீ தவறு என்று சொல்லிவிட முடியாதல்லவா? நீ சரியாக இருந்திருந்தால், நீ சரியாக எல்லாவற்றையும் யோசித்திருந்தால், உனக்கு நல்லது நடப்பதை நீ புரிந்திருந்தால், நமக்கு கிடைத்த வாழ்க்கை வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை என்று சொல்லி இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ நீ நினைத்திருந்தால், தெய்வம் இன்னமும் உன்னோடு இருந்து உனக்கு இந்த வாழ்க்கையின் ஆயுளை உனக்கு அதிகப்படுத்தி கொடுத்திருக்கும். எதற்காக உனக்கு அடிக்கடி ஒரு விஷயத்தை தெய்வங்கள் சொல்கிறது? எப்பொழுதும் புன்னகையோடு இருக்க வேண்டும். மனதில் எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நாம் வெளியில் எதிர்கொள்கின்ற எல்லா விஷயங்களையுமே சற்று முகத்தில் புன்னகையோடு எதிர்கொண்டு பார்த்தால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வானது விரைவில் கிடைத்துவிடும் என்று நான் சொல்வதற்கு என்ன காரணம்? அது மட்டுமா? இந்த புன்னகை உன்னிடத்தில் இருக்கும் வரை உன்னுடைய ஆயுளும் அங்கே அதிகரித்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இது போன்ற நேரங்கள், இது போன்ற சூழ்நிலைகள் என்று ஒவ்வொன்றையும் பார்த்து நீ பதறியது எல்லாம் போதும். இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு எல்லா நிலையிலும் நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு வாழ்க்கை அமையும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நம்முடைய நம்பிக்கையை எந்த இடத்திலும் நாம் தொலைத்து விடாமல் இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகளை எந்த இடத்திலும் நாம் விட்டுவிடாமல் இருக்க வேண்டும். அடுத்தது என்னவோ என்று பதறாமல், இதுதான் என்று நீயாகவே உனக்குள் ஒரு எண்ணங்களை வளர்த்து கொள்ள பழகு. ஏன் தெரியுமா? இது நாள் வரையிலும் இந்த வாழ்க்கை கொடுத்த விஷயங்கள் எல்லாமுமே ஓரளவிற்கு உனக்கு புரிய வைத்திருக்கும். அடுத்தது என்ன நடக்கும் என்பதனை உன்னால் நிச்சயமாக முன்கூட்டியே கணிக்க முடியும். இனி நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று உன்னால் சட்டென்று தெரிந்து கொள்ள முடியும். அதனால் எதையுமே யோசித்து கொண்டு நீ ஒரு முடிவிற்கு வந்து விடாமல் உன்னை தேடி வருகின்ற நாட்களை நீ உணர்ந்து எப்பொழுதும் உனக்கான விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள். வராக மூர்த்தியினுடைய அருள் ஒரு பிள்ளைக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த பிள்ளை தலைகால் தெரியாமல் தான் குதித்தாடும். ஏனென்றால் நான் வந்துவிட்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கை நீ விரும்பிய எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறதோ இல்லையோ, உன்னை சுற்றி இருக்கின்ற தீமைகளை முதலில் வேறறுத்து விடும். உன்னை சுற்றி வருகின்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கிவிடும் என்பதுதான் உண்மை. இந்த உண்மை உனக்கு புரியும் என்றால் இனி இந்த வாழ்க்கையும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இதுவரையிலும் உனக்கு கிடைத்திட்ட எல்லா விஷயங்களும் இனி உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை தெரிந்து கொள். மேலும் மேலும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நொடி முதல் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதனை நீ ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அத்தனை விஷயங்களும் உனக்குள் இருந்து உனக்கான புரிதலை மேலும் மேலும் கொடுத்து உன்னை வலுப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும்.
தெய்வத்தின் அருளோடு உனக்கு நிச்சயமாக இனிமேல் நல்லது நடப்பதை நீ கண்டுகொள்வாய். உனக்கு விரும்பியதை நான் தருவதையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். எல்லாமுமே நடக்கும் நேரம் உனக்கு வெற்றியை எடுத்துச் சொல்லும் நேரம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு தங்கமே, இந்த வராகமூர்த்தி என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.